சான்றோர் பெருமக்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை அன்புடன் உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 90வது அதிகாரமாக உள்ள பெரியாரை பிழையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 895வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். பெரியாரை பிழையாமை என்பதற்கு அறிவிற் சிறந்த சான்றோர்களை போற்றி அவர்களின் அறிவுரைப்படி நடத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 895வது திருக்குறளுக்கு செல்வோம். யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்துப்பின் வேந்து செறப்பட்டவர். யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்துப்பின் வேந்து செறப்பட்டவர். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஓர் வலிமைமிக்க அரசின் கோபத்திற்கு ஆளானவர் எங்கு சென்றாலும் எக்காலத்திலும் நிம்மதியாக வாழ முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: வலிமைமிக்க ஓர் அரசின் கோபத்திற்கு ஆளானவர் எங்கு சென்றாலும் எக்காலத்திலும் நிம்மதியாக வாழ முடியாது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.